என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. பணியை அன்புடனே நாம் செய்வோம். பாருங்கள் இறை மக்களே, சேருங்கள் புது குலமா, புது யுகம் படைப்போம் புகழ் பெறுவோம், புது யுகம் படைப்போம் புகழ் பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவரில் அன்பிற்கினிய அன்னையின் அன்புமிகு பக்தர்களே, இந்த திருப்பலியை பல்வேறு ஊடகங்கள் வழியாக பார்த்து பங்கெடுத்து ஜெபித்து இறை அருளை பெறுகின்ற அனைத்து இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் இயேசுவினுடைய பெயரால் உடல் உள்ள நலமும் தந்து உங்களை வாழ்விக்க வேண்டுமெனவும் இந்த திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருப்பலியிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நம்முடைய சமூக நலனுக்காகவும் சமுதாய தேவைகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் இயேசுவை போன்று நம்பிக்கையில் நாம் வளரவும் வாழவும், இறுதியாக இறைவன் தருகின்ற மாட்சிமையிலே மகிமையிலே பங்கு பெறவும் நாம் அனைவரும் தொடர்ந்து நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு ஜெபத்தில் ஈடுபடவும் இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டுமென இந்த திருப்பலியிலே நாம் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தனிப்பட்ட விதமாக பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் லூர்தஸ் CBSE அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றி அறிதலாகவும்,
பெல்ஜியம் நாட்டு சிஸ்டர் ஜெனேன் அவருடைய பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறை அருள் பெற வேண்டியும், ஜெனேட் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி எறிதலாகவும் இறை ஆசிர் வேண்டியும் நல்ல உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், கலைச்செல்வி 16ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், சிஸ்டர் எத்தில் வீணா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய ஸ்தனிஸ்லாஸ் மரிய சூசேநாதன் 20ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், பியர் அவின்குமார் மற்றும் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் உத்திரிக்கிற ஸ்தல ஆன்மாக்கள் நித்தியலை பாற்றிக்காகவும், மரிய ஜோசப் 16ஆம் நாள் நினைவு மற்றும் மரி சூசை 1ஆம் ஆண்டு நினைவு இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், எலிசபெத் மார்கரெட் கொரோனா நோய் தீவிர பாதிப்பிலிருந்தும் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் நோய் தொற்றிலிருந்தும் குணம் பெற வேண்டியும், ஜான் மேத்யூ மேரி ரோஸ்லின் 10ஆம் ஆண்டு திருமண நாளின் நன்றியாகவும் குடும்ப சமாதானம் வேண்டியும் திரு குடும்பமாக வாழவும் இறை ஆசிர் வேண்டியும், ஜோசப் கண்ணுசாமி இருதயமரி மேரி ரோஸ்லின் ஏஞ்சலின் இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ரிச்சர்ட் போஸ்கோ வின்சி பிரீத்தி 10ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி எறிதலாகவும், பேட்ரிக் போஸ்கோ பிறந்த நாளில் நன்றி எறிதலாகவும் இறை ஆசிர் வேண்டியும், சஞ்சீவி ராஜா லூர்து பிரின்சி யோஹான் அன்னைக்கு நன்றி எறிதலாகவும் இறை ஆசிர் வேண்டியும், சவரியார் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிஸ்டெல்லா கொரோனா நோய் தொற்றிலிருந்து விரைவில் குணம் பெற்று வீடு திரும்பவும், டீட்டோ மெர்சி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் ஆற்றிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குறிப்பாக அவருடைய குழந்தை யோகான் 2வது பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றி எறிதலாகவும் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறை அருளை வேண்டி மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்பட இருக்கின்ற தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமாக தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடை பெற வேண்டும் என்று திருவிழமானீரே, இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, முத நாளாகி இன்று முத அருட்காவலை பெற வேண்டுகிறோம். வாழ்வழிக்கும் முத அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வந்து முது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் ஒப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, புகழந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்தது, அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்றுக் கூறுவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது. தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. 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 எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தமது ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசு, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலம் பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவினை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை
மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். மக்களிடங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியினிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளை அனைத்து உலகின் வேந்தர். அருட்பாத்தொடுத்து புகழ்ந்து பாடுங்கள், கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்தூதர் பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கின்றேன்.
நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனதோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவிற்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்பொழுது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகின்றது. ஏறி சென்றார் என்பதால் அதன் முன் மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டரற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம்.
நம்முடைய கிறிஸ்துவ விசுவாச பாரம்பரியத்தின்படி இந்த விழா ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில் வருகின்ற ஒரு சில முதன்மையான விழாக்களில் நிறைவான விழாவாக அமைகிறது. இயேசு ஆண்டவர் பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு ஆண்டவருடைய இறந்து உயிர்த்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இறுதியாக இயேசு ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு ஒரு சைக்கிள் என்று சொல்கின்றோமே, ஒரு ரவுண்ட், ஒரு முழுமையான ஒரு வளையம், ஒரு தொடர் ஓட்டம் என்பது தொடங்குகிறது, நிறைவடைகிறது என்பதை இயேசுவினுடைய வாழ்வின் இந்த நிகழ்வுகளிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 2ஆம் வாசகத்திலே இதைத்தான் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலே பவுலடியார் சொன்னார். அவர் மேலே ஏறி சென்றார் என்ற வார்த்தையை அங்கே குறிப்பிடுகின்றார். காரணம் என்ன? அவர் தனது பிறப்பிலே மேலிருந்து அவர் இறங்கி வந்தார். இப்பொழுது தனது மாட்சியில் வீற்றிருக்க அவர் மேலே ஏறி செல்கின்றார். இறைவன் இறங்கி வந்தது மனித அவதாரம், மனு உடல் எடுத்த ஒரு நிகழ்வு. இறைவன் இயேசு மீண்டுமாக விண்ணிற்கு ஏறி சென்றது அவருடைய இறை அவதாரத்தினுடைய மகிமை மாட்சிமை என்பதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த விண்ணேற்ற நிகழ்வானது இந்த வாசகங்களின் அடிப்படையிலே 2 முக்கியமான கருத்துக்களை நமக்கு கொடுப்பதாக இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்றார் என்பதையும், இரண்டாவதாக இந்த விண்ணகம் சென்ற ஆண்டவரை கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சென்று ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கள் என்று வானதூதர்கள் அவர்களுக்கு அளித்த அந்த ஒரு செய்தியையும் இரண்டாவதாக பார்க்கின்றோம். எனவே முதல் நிகழ்வு ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்றம் என்பது. இரண்டாவது நிகழ்வு என்பது ஏன் வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், அடுத்தது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, முதலிலே பாருங்கள், நம்முடைய நம்பிக்கை அறிக்கையின் அடிப்படையிலே இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். மறைநூலில் கூறியதின்படி 3ஆம் நாள் ஆண்டவர் இயேசு உயிர்த்தார். உயிர்த்த பிறகு 40ஆம் நாள் அவர் விண்ணகத்திற்கு சென்றார் என்று நாம் நம்புகின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம், அதையே அறிக்கையிடுகின்றோம். இது விவிலியத்தின் அடிப்படையிலும் அவரோடு வாழ்ந்த அந்த சாட்சியங்களின் அடிப்படையிலும் உறுதி செய்யப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இவ்வாறு விண்ணகம் சென்ற ஆண்டவர் எங்கே இருக்கின்றார்? தந்தை கடவுளுடைய வலப்பக்கத்தில் இருக்கின்றார். ஏன் வலப்பக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அங்கே வீற்றிருக்கின்ற மிக பெரும்பான்மையான பெரிய ஒரு நிலையிலே வலப்பக்கம் என்பது கடவுளோடு இணையாக இருக்கக்கூடிய ஒன்று, அவருடைய மகிமையிலும் மாட்சியிலும் பங்கெடுக்கின்ற ஒரு அடையாளமாக அவர் அங்கே வீற்றிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுடைய வரிசையிலே பல பேரை பார்க்கின்றோம். தொடக்க நூலிலே 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். 24ஆம் வசனத்திலே ஏனோக் என்று சொல்லக்கூடியவர் ஆண்டவர் முன் அவர் நடந்தார். ஆண்டவருக்கு முன் அவர் நடந்தார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே அவருடைய பார்வையிலே அவர் சிறப்பாக வாழ்ந்தார். எனவே ஆண்டவர் அவரை விண்ணிற்கு எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் எலியா இறைவாக்கினர், எலிஷா, எலியா, இவ்வாறு இந்த 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே எலிஷாவை தனக்கு அடுத்த ஒரு வாரிசாக ஏற்படுத்திய எலியா தன்னுடைய போர்வையை அவர் மேல் போர்த்துகின்றார். அப்பொழுது ஒரு எரிகின்ற தேர் குதிரையிலே மேலிருந்து வந்த ஒன்று அவரை விண்ணிற்கு இட்டு செல்கிறது. இவ்வாறு எலியா விண்ணகம் சென்றார். இவ்வாறு அன்னை மரியாளும் விண்ணிற்கு சென்றார், விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று நாம் திரு அவையினுடைய நம்பிக்கை அறிக்கையிலே நாம் சொல்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இவர்களெல்லாம் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் இருக்கின்றோமே ஒழிய, ஆனால் இந்த மன்னகத்தினுடைய தொடர் ஒரு உடன் பிரசன்னமாக நாம் நினைப்பது இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. விண்ணிற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை விட விண்ணிற்கு ஏறி சென்றார். காரணம், அவர் தந்தையிடம் திரும்பிச் செல்கின்றார். எனவே அவர் தந்தையோடு இருக்கின்றார், அவருடைய வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வாறு
அவர் விண்ணகத்திற்கு சென்றாலும் கூட இந்த மண்ணகத்திலேயும் தொடர்ந்து இருக்கின்றார் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம், அவர் மேகங்களோடு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகங்கள் மறைக்க அவர்களுடைய பார்வையிலிருந்து அவர் மறைந்தார். மேகங்கள் மறைக்க அவருடைய பார்வையிலிருந்து அவர் மறைந்தார். அப்படி என்றால் மேகங்கள் என்று சொல்லக்கூடியது ஆண்டவரை மறைப்பதாகவும் மனிதர் கண்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியவில்லை என்பதையும் அங்கே உணர்த்துகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் விண்ணிற்கு சென்றார் உண்மைதான், ஆனால் மேகங்களை போன்று அவர் இன்றைக்கும் இங்கே மறைந்து இருக்கின்றார். நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் இருக்கின்றார். நாம் பார்க்கின்ற வகையிலே ஆண்டவர் இங்கே இல்லை என்ற நிலையிலே மறைந்து மேகங்கள் அவரை சூழ்ந்து இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். எனவே விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், விண்ணிலே அவர் இருக்கின்றார். ஆனால் மேகங்கள் மறைந்த நிலையிலே மண்ணுலகிலேயும் அவர் இருக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, உலகம் முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் இங்கே முழுமையாக நிறைவேறுகின்றன. மண்ணகத்திலேயும் இருக்கின்றார், விண்ணகத்திலேயும் இருக்கின்றார். விண்ணகத்தில் இருப்பது போன்று மண்ணகத்தில் இருக்கின்றார், மண்ணுலகில் இருக்கின்றது போன்று விண்ணகத்திலும் இருக்கின்றார். இதை பார்ப்பதற்கு மறைந்திருக்கின்ற மேகங்களை விலக்கி நம்முடைய கண்கள் பார்வை பெற வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எங்கே இருக்கின்றார்? அவர் விண்ணில் தனது தந்தையோடு இருக்கின்றார். எங்கும் இருக்கின்றார், நம் கண்களுக்கு மறைந்து இந்த மண்ணுலகில் இருக்கின்றார் என்ற உண்மையைத்தான் நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கலிபோர்னியா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்திலே கரோலின் என்ற இடத்திற்கு அருகிலே ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் பெயர் கார்பெண்டர் ஃபேமிலி. கார்பெண்டர் என்று தான் சொல்லுவார்கள், தச்சு தொழிலாளர், தச்சு தொழில் செய்தவர். எனவே அந்த பிள்ளைகள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தார்கள். மூத்த பையன் நன்றாக படிப்பதிலே புத்திசாலியாக இருந்தான், அறிவாளியாக இருந்தான், படிப்பதில் ஆர்வமாக இருந்தான். எனவே அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இந்த முதல் மகனுக்கு உதவி செய்ய முன்வந்தார்கள். அவன் என்ன பணியாற்ற விரும்பினான், பிற்காலத்திலே என்ன அவன் ஆக விரும்பினான் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், நான் ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்று சொன்னான். எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த பையனை படிக்க வைத்தார்கள். அவனும் படித்தார், சிறப்பாக படிப்பை முடித்தார், டாக்டர் ஆகிவிட்டார். இப்பொழுது அவர் டாக்டர் கார்பெண்டர் என்று அழைக்கப்பட்டார். அந்த டாக்டர் கார்பெண்டர் வேறு எங்கேயும் செல்லவில்லை. ஏழை எளிய மக்கள், யாருமே செல்ல முடியாத இடத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எங்கே இருக்கின்றார்களோ, மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் இதுபோன்ற இடங்களுக்கு சென்று தனது பணியை தொடர்ந்து ஆற்றினார். பல ஆண்டுகள் பணி செய்து முடித்த பிறகு அவரால் இனிமேல் பணி செய்ய முடியவில்லை, வயதாகிவிட்டது. தனக்கும் அதிகமாக காசு பணம் இல்லை மக்களுக்கு செலவு செய்வதற்காக என்று நினைத்தவர் மீண்டுமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார். தன்னுடைய சொந்த அந்த வீட்டிலே வந்து அவர் வாழ விரும்புகின்றார். இருப்பினும் அந்த கடைசி நேரத்திலேயும் தன்னை சூழ்ந்திருக்கின்ற தன்னுடைய மக்களுக்காக பணியாற்ற விரும்பினார். எனவே கீழ்த்தளத்திலே ஒரு சிறிய கடையும் அதனுடைய மேல் தளத்திலே அவர் தனது வீட்டையும் மற்றும் தனது மருத்துவம் செய்கின்ற இடத்தையும் வைத்திருந்தார். மக்கள் எங்கே இந்த டாக்டர் இருக்கிறார் என்று கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக கீழே ஒரு பலகையை அவர் வைத்திருந்தார். டாக்டர் கார்பெண்டர் இஸ் அப்ஸ்டேர்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. டாக்டர் கார்பெண்டர் மேலே இருக்கின்றார் என்ற வார்த்தைகளை அங்கே எழுதி வைத்தார். எல்லோரும் வந்தார்கள், மருத்துவம் பார்த்தார்கள், மகிழ்ந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு நாள் ஒருவர் மருத்துவம் பார்ப்பதற்காக மேலே சென்றார். அந்த டாக்டர் இப்பொழுது இல்லை, இறந்து போய்விட்டார். எனவே அங்கிருந்த மக்கள் எல்லோரும் வருத்தமடைந்தார்கள். இருப்பினும் அவருடைய நினைவாக அந்த இடத்தை எப்பொழுதுமே மாற்றக்கூடாது என்பதற்காக அவர் இறந்து போனாலும் கூட அந்த பெயர் பலகையை அவர்கள் மாற்றவே இல்லை. டாக்டர் கார்பெண்டர் இஸ் அப்ஸ்டேர்ஸ் என்ற அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் அந்த பலகையை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு நிகழ்வு எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், ஜீசஸ் த கார்பெண்டர் இஸ் அப்ஸ்டேர்ஸ். நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் ஒரு தச்சு தொழிலாளியாகத்தான் இருந்தார். ஒரு தச்சருடைய குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார், வாழ்ந்தார், வளர்ந்தார். அந்த தச்சர், அந்த ஆண்டவர் இயேசு
இந்த உலகத்திலே இவ்வளவு அற்புதமான பணிகளை எல்லாம் செய்தார். நற்செய்தி அறிவித்தார், பிணிகளை நோக்கினார், நோய் நொடிகளை எல்லாம் அவர் ஆற்றினார், குணமாக்கினார். இப்பொழுது அவர் எங்கே இருக்கின்றார்? ஜீசஸ் கார்பெண்டர் இஸ் அப்ஸ்டேர்ஸ். அவர் இப்பொழுது விண்ணகத்திலே இருக்கின்றார். விண்ணகத்திலே இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த டாக்டர் கார்பெண்டர் இஸ் நோ மோர். அவரால் வாழ்கின்ற பொழுதுதான் உதவி செய்ய முடிந்தது. இந்த ஜீசஸ் கார்பெண்டர் இஸ் அப்ஸ்டேர்ஸ் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, விண்ணேற்பு என்பது இயேசு நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று அல்ல. இயேசு நம்மை விட்டு அந்த இறைத்தன்மையில் வாழ்கின்றார், இந்த உலகத்திலேயும் இருக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இதை பிரிக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கடவுளாகவும் இருக்கின்றார், மனிதராகவும் இருக்கின்றார். இதை பிரித்து பார்க்க முடியாது. ஆண்டவர் இயேசு விண்ணகத்திலும் இருக்கிறார், மண்ணகத்திலும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கின்றார். இதை நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. எனவே இயேசு ஆண்டவருடைய விண்ணேற்பு என்பது தந்தை கடவுள் அவருக்கு கொடுத்த மாட்சிமை மகிமையாக நாம் கருத வேண்டும். ஆண்டவர் இயேசு தனது தந்தைக்கு என்ன கொடுத்தார்? தனது உயிரை கொடுத்தார். இந்த உலகத்தினுடைய மனு உடல் ஏற்பினுடைய இறுதியாக இருக்கக்கூடிய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே தம்மை அவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் இயேசு தந்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு ஒப்பற்ற பலி. ஆனால் தந்தை கடவுள் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்னவென்று சொன்னால் இந்த விண்ணேற்பு. அவரை 3ஆம் நாள் உயிர்ப்பிக்க செய்து 40ஆம் நாள் விண்ணிற்கு எடுத்துக்கொண்டாரே, அது தந்தை கடவுள் மகனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அங்கீகாரமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்றார் என்ற உண்மையை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே மண்ணகத்திலே நம்மோடு அவர் என்றும் இருக்கின்றார். ஜீசஸ் கார்பெண்டர் இஸ் அப்ஸ்டேர்ஸ் இருந்தாலும் நம்மோடு அவர் என்றும் இருக்கின்றார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். இது முதல் பகுதி. இரண்டாவதாக பாருங்கள், இவ்வாறு விண்ணகம் சென்ற இயேசுவை அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுது வானதூதர் சொல்கின்றார்கள், ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? ஏயா இதையே மேலே பார்த்துட்டு இருக்கீங்க? வேலையை பாருங்க. அடுத்தது என்ன அந்த வேலை? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், எனக்கு சாட்சிகளாக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இறுதி கட்டளையாக அவர்களுக்கு கொடுத்தார். நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியை அறிவிப்பது என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வார்த்தைகளால் நாம் பிறருக்கு எடுத்து சொல்கின்ற ஒன்றாக இருக்கக்கூடாது. மாறாக இதைத்தான் ஆங்கிலத்திலே ப்ரோக்ளமேஷன் என்று சொல்கிறார்கள். அனௌன்சிங் த காஸ்பல், ப்ரோக்ளைமிங் த காஸ்பல் என்று சொல்வார்கள். அனௌன்ஸ் என்று சொன்னால் வாயை திறந்து வார்த்தையாலே இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆனால் ப்ரோக்ளமேஷன் என்று சொல்லக்கூடியது நாம் வாயை திறந்து வார்த்தைகள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகளோடு இணைந்ததாக அந்த வார்த்தையும் வாழ்வும் இணைந்து இருப்பதாக இருக்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, பறைசாற்றுங்கள் என்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் எனக்கு சாட்சிகளாக நீங்கள் இருங்கள். இனிமேல் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் அல்ல, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்கின்றார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, திருப்பலியின் பொழுது கடைசியிலே ஆண்டவருடைய அந்த அற்புதமான திருப்பலியினுடைய முடிவிலே குருவானவர் ஆசீர் அளிக்கின்றார். ஆசீர் கொடுத்த பிறகு இங்க யாரும் இருக்கக்கூடாது, சென்று வாழுங்கள், இங்கிருந்து போயிடுங்க, நீங்க என்ன இங்க கொண்டாடினீங்களோ அதை போய் வாழுங்க, நீங்கள் என்ன பெற்றுக்கொண்டீர்களோ அதை பிறருக்கு கொடுங்கள், நீங்கள் என்ன இங்கே கேட்டீர்களோ பிறருக்கு அதை போய் அறிவியுங்கள். எனவே இங்கேயே அமர்ந்திராதீர்கள், வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்காதீர்கள், நீங்கள் செல்லுங்கள், நற்செய்தியை நீங்கள் பறைசாற்றுங்கள், சாட்சிகளாக இருங்கள் என்று அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். எனவே இந்த விண்ணேற்பு பெருவிழா என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு கடமையை நினைவூட்டுவதாக இருக்கிறது. நற்செய்தியை நாம் பறைசாற்ற வேண்டும், நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும், நற்செய்தியாகிய இயேசுவை பிறருக்கு கொடுக்க வேண்டும். இதிலே தான் நம்முடைய அந்த உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு, நாம் பெற்றுக்கொண்ட அந்த கடமை பொறுப்பு என்பது முழுமையாக நிறைவேறுகிறது. இதைத்தான் திருத்தூதர்கள் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு முன்னரே அறிவித்தது போன்று அவர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமில் தொடங்கி யூதேயா, சமேரியா இது போன்ற நகரங்களில் முழுவதுமாக அந்த நற்செய்தியை அறிவித்து இறுதியாக உலகத்தின் கடை எல்லையாக இருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் இருந்த ரோமை வரைக்கும் இந்த நற்செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று அவர்களை அனுப்பி வைத்தார். அதைத்தான் அவர்கள் செய்தார்கள்.
பேதுரு என்ன செய்தார்? பவுலடியார் என்ன செய்தார்? அவர்கள் அந்த எருசலேமிலே தொடங்கி அவர் யூதேயா சென்றார், அவர் சமேரியா சென்றார், பவுலடியார் சமாரியா சென்றார், பிறகு இறுதியாக ரோமைக்கு செல்கின்றார். பேதுருவும் பவுலும் ரோமையிலே சென்று அவர்கள் தலை வெட்டுண்டும் தலைகீழாக வைக்கப்பட்டும் அவர்கள் இறக்கின்றார்கள். சாட்சிகளாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை துறந்தார்கள், இரத்தத்தை சிந்தினார்கள். இன்றைக்கும் ரோமையிலே பேதுரும் பவுலும் சாட்சிகளாக தங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தார்கள் என்பதற்கு நமக்கு ஆதாரம் உண்டு, வரலாறு உண்டு. இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அந்த வரிசையிலே நாமும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஏதோ விவிலியத்தை எடுத்துக்கொண்டு மனப்பாடமாக சொல்வது என்பது சாட்சிய வாழ்வு அல்ல. அவர்கள் நம்மை பார்த்து கிறிஸ்துவர்கள் என்று கண்டுகொள்கிறார்களே, அவர்கள் அறிந்து கொள்கிறார்களே, யாரும் அவர்களை தூண்டவில்லை, அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. அவர்களாக மனமு வந்து தம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார்களே, அதுதான் உண்மையான சாட்சிய வாழ்வு. இந்த வாழ்வை நாம் வாழ இறையருளை வேண்டுவோம், ஆண்டவரின் துணை வேண்டுவோம். இவ்வாறாக வாழ்வதனால் திருச்சபை வளர்ந்தது போன்று இன்றைக்கும் திருச்சபை வளம் பெற்று வாழ இறையருளை வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது சகோதரி அவர்கள் தங்களுடைய வார்த்தைப்பாட்டை புதுப்பித்துக் கொள்வார்கள். இந்த வார்த்தைப்பாட்டை புதுப்பிக்கின்ற இந்த நிகழ்வை நம்முடைய இம்மாக்குலேட் கண்ணீர் இல்லத்தினுடைய தலைமை அருட்சகோதரி அவர்கள் நடத்தி வைப்பார்கள். I call upon Sister Maria Auxilia John Peter to renew her vows. இப்பொழுது அருட்சகோதரி அவர்கள் எரிகின்ற மெழுகுதிரியை ஏந்தி தனது அர்ப்பண வார்த்தைப்பாட்டை புதுப்பித்துக் கொள்கின்றார்கள். Having firmly resolved to follow Christ more closely all my life, inspired and guided by the Holy Spirit, and through the maternal love of the Immaculate Heart of Mary, to consecrate myself totally for the greater glory of God, and to seek perfect charity for the service of God and His Church, I, Sister Maria Auxilia John Peter, profess in your presence the Superior General's Delegate, Reverend Sister Emila Mary Murphy, Superior Immaculate Convent Villianur, and the people of God, the vow of chastity, poverty, and obedience temporarily for 1 year till 16th May 2022 in the true spirit of the gospel of Jesus Christ, and in accordance with the rule and the life of the brothers and sisters of the Third Order Regular of St. Francis of Assisi and the constitutions of the Franciscan Sisters of the Immaculate Heart of Mary, Pondicherry, and offer myself wholeheartedly to this religious congregation. அருட்சகோதரி அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். Dear Sister Maria Auxilia John Peter, the authority entrusted to me by Reverend Mother Brunolf Mary Fatima Paula, Superior General, I accept your vows in the name of the Church and the congregation of the Franciscan Sisters of the Immaculate Heart of Mary, Pondicherry. I commend you earnestly to God that you may fulfill your vows for 1 year, which is united with this Eucharistic sacrifice. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடி நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை
மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் திருமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் மீண்டும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உறவின் ஓய்வில் நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் இறைவன் எங்கும் இருக்கின்றார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக, விண்ணகத்தில் நமக்காக பரிந்து பேச வலப்பக்கத்தில் இருக்கின்ற ஆண்டவர் இதோ உலக முடிவு வரை நம்மை விட்டு விலகாமல் எந்நாளும் நம்மோடு இருக்கின்றார். குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லா துன்பங்களின் மத்தியில் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் கண் திறந்து பார்க்கவும், நம்மை மறைக்கின்ற அனைத்து தீமைகளையும் விளக்கவும், இறைவன் நமக்கு அருள் புரியவும், நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் மன்றாட்டுக்களையும் விண்ணக தந்தையின் திருப்பாதம் வைத்து இயேசு வழியாக பக்தியோடு மன்றாடுவோம். இறைவா, உம் திருமகனின் வருகையை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் எங்கள் அன்றாட உலகசார் வாழ்வில் அவருடைய உடனிருப்பை கண்டு வாழ்ந்து சான்று பகர வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நாங்கள் எங்களுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் உயர்ந்த மனிதர்களாய் வாழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம் திருமகனின் மறைத்தூது கட்டளையை திருமுழுக்கில் ஏற்றுள்ள நாங்கள் சீடத்துவத்தின் விலை அறிந்து அவரை பின்பற்றவும் எங்களுடைய சான்று வாழ்வால் நற்செய்தி அறிவிக்கவும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் ஊற்றிய இறைவா, இன்று தன் வார்த்தைப்பாட்டை புதுப்பிக்கும் சகோதரி மரி அக்ஸீலியாவை உன்பதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து தம் அழைத்தல் வாழ்வில் வேரூன்றி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் தன் பணிவாழ்வில் 30, 60, 100 பலன் தந்து இன்முகத்தோடு உம் இறையாட்சி பணிபுரிய தேவையான உடல் உள்ள ஆன்மநலன் தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தம் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னையாலும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே.
பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாடிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ நீதியோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புரையின்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகள் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே கனிவுமிக்க தந்தையே, கொடைகளையும் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருளாக நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி வென்றாடுகிறோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்தருள அதனை வழி நடத்தியிருளும். மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும், எங்கள் மறைமாவட்ட பரிபாலக ஆயர் பீட்டர் அபீருக்காகவும், திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே,
உம்மடியார்களாகிய இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காக தம்மவருக்காக இப்புகழ்ச்சி போல உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற நல்வாழ்விற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் தம்முடன் இணைத்து கொண்ட வலுவற்ற எங்கள் இயல்பை மாட்சிக்குரிய எமது வலப்பக்கத்திற்கு உயர்த்திய புனிதமைக்கு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிக்குரிய மரியாவையும் அதே கன்னி மரியாவினுடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் அரைசாட்சியருமான பேதுரு பவுல் அந்திரேயா யாக்கோபு யோவான் தோமா யாக்கோபு பிலிப்பு பர்த்தலமேயு மத்தேயு சீமோன் ததேயு லீனஸ் கிளேட்டஸ் கிளெமென்ட் சிக்ஸ்தோஸ் கொர்னெலியோ சிப்ரியான் லாரன்ஸ் கிறிசோகோனஸ் ஜான் பால் கோஸ்மாஸ் தாமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவருடைய பேறுபலன்களால் வேண்டலாலும் நாங்கள் யாவற்றிலும் ஒரு உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம்முழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கணிந்து ஏற்றருள வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவருடைய திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்திருளும். இவ்வாறும் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாக இரத்தமாக இவை மாறுவனவாக. அவர்தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல இறைவனும் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய வெண்ணேற்றத்தையும் ஊழியர்களாகியும் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம்முடைய ஊழிய நாபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாக மாசற்ற பலிப்பொருளாக நீர் ஏற்றுக்கொள்ளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்குரிய எமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்திருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இவர்களுக்கும் கிறிஸ்துவில் அழைப்பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம்மடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உடைய திருத்தூதர்களும் அரைசாட்சியருமான திருமுழுக்கு யோவான், சேவான், மத்தியா, பர்னபா, இன்யாசியார், அலெக்சாந்தர், மார்செலினுஸ், பீட்டர், பெலிசித்து, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசியா, ஆக்னேஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்திருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால்
அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்காக வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் வேண்டி மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீகிறேன். எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோ. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு
இவரே விண்ணிலிருந்து மனு உடல் எடுத்து மண்ணிற்கு வந்தார். இந்த மண் உலகை விட்டு விண்ணேறி சென்றார். என்றும் எங்கும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நிறைவாக இருக்கின்றார். விண்ணகத்தில் நமக்காக வலப்பக்கத்தில் தந்தையின் இடமிருந்து பரிந்து பேசி நமக்கு அருள் பொழிகின்றார். இந்த இறைவனின் திருச்செம்மறியின் விருந்திற்கு நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆமென். மார்பினில் சாய்ந்து உன் உணர்வுகளை, மன்னவன் நேசத்துடிப்புகளை அனுதினம் நானும் உணர்ந்திட செய்திடும் இயேசுவே. உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா இயேசுவே. உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா. உணர்கின்றேன், உணர்கின்றேன் இயேசுவே, உன் அன்பை உணர்கின்றேன். வாழ்வென்றால் எனக்கு எல்லாமே நீர்தானையா. வானத்து பறவை போல் மகிழ்வோடு வாழ்ந்திடுவேன். வாழ்வென்றால் எனக்கு எல்லாமே நீர்தானையா. வானத்து பறவை போல் மகிழ்வோடு வாழ்ந்திடுவேன். உன்னோடு வாழ்ந்திடும் தருணங்களை நான் பிறரோடு பகிர்ந்திட உன்னருள் தந்திட இயேசுவே. உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா இயேசுவே. உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா. அறிவிப்புகள். இந்த வார திருவழிபாட்டு முக்கிய நிகழ்வுகள். இன்று மே மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். மற்ற நாட்கள் பாஸ்கா காலத்தின் 7வது வார நாட்களாக அனுசரிக்கப்படுகின்றது. 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித 1ஆம் ஜான் திருத்தந்தை மறைசாட்சியினுடைய நினைவு நாள். 20ஆம் தேதி வியாழக்கிழமை சியன்னா நகர் புனித பெர்னார்தின் அருட்பணியாளருடைய நினைவு நாள். 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதர்கள் கிறிஸ்டோபர் மகல்லானஸ் அருட்பணியாளர் தோழர்கள் மறைசாட்சியருடைய நினைவு நாள். 22ஆம் தேதி சனிக்கிழமை காசியா நகர் புனித ரீதா துறவியருடைய நினைவு நாள். அடுத்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்தே தூய ஆவியானவருடைய ஞாயிறாக சிறப்பிக்கப்படும். திருமண அறிவிப்பு. வில்லியனூர் பங்கு திருபுவனியில் வசிக்கின்ற கண்ணன் வள்ளி இவருடைய மகன் இசைவாணனுக்கும், காரைக்கால் தென்னன்குடி பங்கில் மேல சுப்பராயபுரம் இடத்தில் வசிக்கின்ற பொன்ராஜ் அலெக்ஸ் மேரி இவருடைய மகள் ஷர்மிளாவுக்கும்
திருமணமாக இருக்கிறபடியால் இது முதல் அறிக்கை. இந்த திருமண அறிக்கையில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது உங்களுடைய கடமை. இந்த திருமண தம்பதியர்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இறை அருள் பெற்றவர்களாக இவர்கள் வாழ, இவருடைய குடும்பம் சிறக்க வேண்டுவோம். மேலுமாக இந்த நாட்களிலே அன்புக்குரியவர்களே, நாம் லாக்டவுன் பீரியடில் இருக்கின்றோம். தமிழ்நாட்டை போன்று புதுச்சேரியிலும் இப்பொழுது மிக அதிகமாக கெடுபிடியாக்கிவிட்டார்கள். நல்லது, நம்முடைய நன்மைக்காகத்தான் இதையெல்லாம் செய்கின்றார்கள். கண்டிப்பாக அசௌகரியங்கள் உண்டு. இருப்பினும் இதையெல்லாம் கொஞ்சம் சகித்து கொண்டு நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நலமாக இருக்கும். நம்முடைய நோய் நொடிகள் நீங்கும், நம்முடைய அச்சம் நீங்கி வளமாக நாம் வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். எனவே நாம் இதை கடைபிடிக்க எந்த விதமான தயக்கமும் காட்டக்கூடாது என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலியிலே நீங்கள் பங்கு பெற முடியவில்லை என்று வருத்தத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் ஆன்லைன் திருப்பலி மற்றும் உங்களுடைய வீடுகளிலே நல்ல குடும்ப ஜெபம், இதை நாம் விட்டுவிடக்கூடாது. இது மிகவும் அவசியம். இதையெல்லாம் நாம் செய்வோம் என்று சொன்னால் இந்த கடன் திருப்பலி, விண்ணேற்பு ஆண்டவருடைய பெருவிழா திருப்பலிக்கு நாம் இணையாக சமமாக இல்லை என்று சொன்னாலும் நாம் ஜெபிக்கின்ற அந்த நல்ல பழக்கத்தையாவது இறைவனுக்கு காணிக்கையாக நாம் ஒப்புக் கொடுக்கலாம். அது சிறந்த ஒரு முயற்சியாகவும் அமையும். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய குடும்பங்களிலே இரவு நேரங்களிலே அல்லது பகல் நேரத்திலேயும் கூட இன்று ஞாயிற்றுக்கிழமை, எனவே நீங்கள் ஒன்றாக கூடி ஜெபித்து இந்த இறை அருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலுமாக மிகவும் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் நீங்கள் என்னை அணுகலாம். அதுவும் முடிந்தால் தொலைபேசியிலேயே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேவையில்லாமல் தயவுசெய்து நீங்கள் ஆலய வளாகத்திற்குள்ளேயும் அல்லது என்னை பார்ப்பதையும் தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கொஞ்ச நாளைக்கு நாம் கட்டுப்பாடோடு இருப்போம் என்று சொன்னால் அது மிகவும் நல்லது என்பதை உணர்ந்து கொள்வோம். குறிப்பாக சிறுவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், நிச்சயமாக இவர்களுக்கு மிகப்பெரிய கடினம். 10 நிமிஷம் ஒன்றா ஒரு இடத்துல உட்காருங்கடானாக்கா உட்காரவே முடியாது அவங்களால. அது இயல்பு தான். ஏனென்றால் அப்படி பழகிவிட்டோம். திடீரென்று இன்றைக்கு நாள் முழுசும் ஒரே இடத்துல உட்காரு, எங்கேயும் போகாத அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிருந்தான். பிடிச்சா போது பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும் பைத்தியம்லாம் அப்புறம். எனவே பிள்ளைகள், இளைஞர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முகக்கவசம் இப்பொழுதெல்லாம் 2 கவசங்கள் அணியுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் போனால் 3 போட்டு மூச்சு அடித்து செத்துருவான் போல மனுஷன். இப்படியெல்லாம் இருக்கின்ற காலகட்டத்திலே நாம் எவ்வளவு கவனமாக இருக்க முடியுமோ அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய பேர் சாகின்றார்கள். குறைந்தபட்சமாக 20-26 என்று தான் நம்முடைய புதுச்சேரி இந்த நகரத்தை பொறுத்தே இருக்கிறது என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். இந்த லாக்டவுன் பீரியட் அதன் பிறகு ஏறக்குறைய 117 குருக்கள் இறந்திருக்கிறார்கள் நம்முடைய இந்திய திருநாட்டிலே. இத்தனை குருக்கள் இறப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் முன் சென்று தங்களையே பணை வைத்து தியாகமாக ஒரு சில நடைமுறைகளை, வழக்கங்களை, சடங்குகளை, திருவழிபாட்டை கொண்டாடியதனுடைய விளைவாகத்தான் இதையெல்லாம் பெரும்பாலும் நடந்திருக்கிறது. பரவாயில்லை, நாம் இறப்பதற்காக அதை பற்றி கவலைப்படுவதில்லை. இருப்பினும் நாம் நம்மையே காத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் மிக அவசியமாக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள்வோம். நம்முடைய பங்கிலேயே பல பேர் இறந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் நம்முடைய மனதிலே வைத்து பத்திரமாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்னை மரியாளுடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கின்றோம் என நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். கொரோனா நோய் தொற்று நம்மை விட்டு முற்றிலுமாக ஒழிய சிறப்பான ஜெபம். அன்பான இயேசுவே, உலகின் மீட்பரே, நாங்கள் உம்மேல் கொண்டுள்ள நம்பிக்கை எம்மை ஒருபோதும் கைவிடாது. எம்மேல் இரக்கம் வைத்து எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும். உலகெங்கும் பரவி வரும் கொரோனா நோய்க்கிருமியின் தாக்கத்தில் இருந்து
கிருமியின் தாக்கத்திலிருந்து எங்களை காத்தருள வேண்டுகிறோம். எங்களை காத்தருள வேண்டுகிறோம். நோயுற்றவர்களை குணமாக்கும், நோயுற்றவர்களை குணமாக்கும், நலமானவர்களை பாதுகாத்தருளும், நலமானவர்களை பாதுகாத்தருளும், அனைவரின் உடல் நலனுக்காக அனைவரின் உடல் நலனுக்காக உழைப்பவர்களை திடப்படுத்தும், உழைப்பவர்களை திடப்படுத்தும், உம் இரக்கத்தின் திருமுகத்தை உம் இரக்கத்தின் திருமுகத்தை எம்மீது திருப்பி உம் பேரன்பினால் எம்மை காத்தருளும், உம் பேரன்பினால் எம்மை காத்தருளும், என்றும் உம்மோடு வழிநடக்கும், என்றும் உம்மோடு வழிநடத்தும், உம் தாயும் எங்கள் அன்னையுமான உம் தாயும் எங்கள் அன்னையுமான கன்னிமரியாவின் பரிந்துரையால் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. விண்ணேற்ற ஆண்டவரின் சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து சிரங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நிறையாசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்பொழுது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தமது தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலக முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேரு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்னையே எங்கள் மாமரியே, மாபரன் இயேசுவின் தாய்மரியே, பிடிவெள்ளியே எங்கள் காவலியே, பணிவோம் புகழ்வோம் வாழியவே. அண்ணலேசுவின் மீட்பு பணியிலே அடித்தளமாய் அமைந்த கண்ணே, பூவே அன்பு பலையுமே எங்கள் வாழ்விலே, அவனி மாந்தர் என்றும் காணவே. அன்பரின் ஆசி வேண்டியே அர்ப்பணித்தோம் என்று எம்